நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ IPL 2025 இதில் 3ஆவது மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை வெர்சஸ் மும்பை. இந்த டீம் வந்து மோதுறாங்க. இப்போ நேற்று ஆடியோலாம் ரெடி பண்ணிட்டேன். அதாவது CSK வெர்சஸ் MI அதுக்கு வந்து ஆடியோ ரெடி பண்ணி ஷார்ட்ஸ்லாம் போட்டு விட்டேன். கடைசியில் பார்த்தா கேப்டன் சேஞ்ச் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம முன்னாடி எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாடி பதிவு பண்ணி போட்டாலும் இப்படி கொஞ்சம் சிக்கல்லாம் வருது. அதனால் இனிமேல் வரக்கூடிய வீடியோ வந்து தினசரி காலையில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து இந்த 10 டீம் அட்டன் பண்ணுற வரைக்கும் தினசரி காலையில் 10 மணிக்குள்ள பதிவு பண்ணுற மாதிரி பார்க்குறேன். எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஆடியோ ரெடி பண்ணதில் 2 மணி நேரம் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. சரி, வேறு வழி இல்லை, சப்ஸ்கிரைபருக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ CSKவில் வந்து ஆர் கெய்க்வாட், டி கான்வே, ஆர் ரவீந்திரா, ஆர் திரிபாதி, எஸ் துபே, ஆர் ஜடேஜா, MS தோனி, ஆர் அஸ்வின், எம் பதிரானா, கே அகமத், என் அகமத் இவங்கெல்லாம் விளாட்றாங்க. இந்த டீமுக்கு கேப்டன் ஆர் கெய்க்வாட் இது வரைக்கும். இதுக்கு அடுத்து என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு தெரியலை. மும்பையை பொறுத்த வரைக்கும் எஸ் யாதவ் அவருடைய தலைமையில் ஆர் சர்மா, W ஜாக்ஸ், டி வர்மா, ஹெச் பாண்டியா, என் திர், ஆர் ரிகல்டன், எம் சாண்ட்னர், ஜே பூம்ராக், டி போல்டு, டி சகார் இவங்கெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூராட நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி சுக்கிரன் வக்ரமும் ஆகி அஸ்தமனமாக இருக்கார். அதாவது அவரே குழப்பத்துலேயும் இருக்கார் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கன்னி இலக்கணத்தில் ஒரு 15 நிமிஷம் நிற்கிது. அப்போ ஃபஸ்ட்டு டீம் எது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அதில் அந்த 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு விக்கெட்டு அல்லது 2 விக்கெட் கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை கவனமாக பார்த்துக்கணுங்க. அதாவது ஓப்பனர்ஸ் வந்து இப்போ லக்னம் வந்து கன்னி இலக்கணத்தில் 15 நிமிஷம் தான் நிற்கிது அப்படின்னா அந்த 15 நிமிஷத்தில் யார் ஓப்பனரோ அவங்க அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படித்தான் நான் கணிச்சு பதிவு பண்ணிட்டேன். ஜோதிட ரீதியான கணிப்புத்தேன். சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா CSK ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கும், MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 11 பேர் தான் எடுத்திருக்கேன். இந்த 11 பேரில் புது சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்துருக்கீங்க. பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆடியோ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க. இந்த 10 டீமும் அட்டன் பண்ணுற வரைக்கும் நான் போடக்கூடிய வீடியோ வந்து ஒரு 50% மட்டும் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நிறையா சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. அதனால் லைனப் விட்டதுக்கப்புறம் பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்துக்கிறங்க. யார் யார் வரிசை எப்படி இறங்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறங்க. இப்போ CSK ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர் ரவீந்திரா, ஆர் திரிபாதி, ஆர் ஜடேஜா, ஆர் அஸ்வின், எம் பதிரானா, என் அகமத் இவங்களை எடுத்துக்கலாம். அதே இது MI ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் சர்மா, W ஜாக், எஸ் யாதவ், ஜே பூம்ராக், டி சகார் இவங்களை எடுத்துக்கலாம். MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி CSK ஃபீல்டிங் பண்ணால் ரோஹித் சர்மா அவர் வந்து அந்த ஒரு 15 நிமிஷம் ஓரளவுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். நான் 15 நிமிஷம் கழித்து அவுட் ஆகிடுவார். அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா W ஜாக், என் திர், ஜே பூம்ராக், எம் சாண்ட்னர் இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி CSK ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் கெய்க்வாட், ஆர் ரவீந்திரா, ஆர் திரிபாதி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆர் அஸ்வின், எம் பதிரானா, என் அகமத் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இதில் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா CSKவை பொறுத்த வரைக்கும் ஆர் ரவீந்திரா, ஆர் திரிபாதி, ஆர் அஸ்வின், எம் பதிரானா, என் அகமத் இவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் இந்த பிளேயர்ஸுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்கும் W ஜாக், அதுக்கப்புறம் ஜே பூம்ராக் இந்த 2 பேருக்கு தான் நல்லா இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ரோஹித் சர்மா வந்து ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது அந்த 15 நிமிஷம் தாண்டிட்டார்னா நிற்பார். அப்படி இல்லைன்னா 15 நிமிஷத்துக்குள்ள அவுட்டாக எடுக்கிற 2 தான் அப்படி தான் இருக்குது. அப்போது ஒரு 3 ஓவர் வரைக்கும் கூட நின்றுட்டு அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. ஆனால் நீங்கள் டீமில் எடுக்கிறன்னா எடுத்துருங்க, அது எப்படின்னு பார்த்துங்க. இப்போ எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த டீம் வின் பண்ணிடும். டாஸ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் லாஸ் ஆகிரும். இப்போ CSK ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா 7:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே 7:30 மணிக்கு CSK ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா மும்பை வின் பண்ணிடும். ஒருவேளை சென்னை ஃபீல்டிங் பண்ணுற மாதிரி வந்து மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா சென்னை வின் பண்ணிடும். அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. ஆனால் CSK ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா அடி வாங்கிடும். அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது இந்த நட்சத்திரங்களோட அமைப்பு பார்க்கும்போது. இப்போ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. மேட்ச் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் ஒரு 15 நிமிஷம் விளாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே என்ன ஸ்கோர் எடுக்கிறாலோ அவ்வளோதான்.
ஸ்கோர் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஓவருக்கு 3 ஓவருக்கு ஒரு விக்கெட் இப்படி வந்து ஆல் அவுட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் எந்த டீமாக இருந்தாலும், அது சிஎஸ்கேவாக இருந்தாலும் சரி தான், மும்பையாக இருந்தாலும் சரி தான், அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. அப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீமை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் 2 பேர் 2 முடிச்சிடலாம். விழுந்தால் ஒரு விக்கெட் விழுவும், ஒரு ரன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஒரு விக்கெட் விழுவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2 பிளேயர்ஸ் மேட்சை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதில் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொதுவாக யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எதில் வருவாங்க அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதாவது ஃபீல்டிங் பண்ணுற டீமை பொறுத்த வரைக்கும் எந்த டீமாக இருந்தாலும் ஃபீல்டிங் பண்ணுற டீமில் ஆல்ரவுண்டர், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம்லேயும் ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாம். ஒருவேளை பேட்ஸ்மேன் யாராவது பவுலிங் பண்ணுற மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏன்னா ஸ்கோர் வராது, விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவுலர் வந்து விக்கெட் போட்டோட விளைக்கிறாங்க, பேட்ஸ்மேன்களுக்கும் சிறப்பு இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறப்ப பெருசாக பாயிண்ட் வராது. அந்த ட்ரீம் 11 இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பேட்ஸ்மேன் பாயிண்ட் சிஸ்டம் மாற்றினதுனால கொஞ்சம் அப்படி மாறி மாறி தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த டீமு ஸ்கோர் கம்மியாக எடுத்துருச்சு அப்படின்னாக்க இம்பேக்ட் பிளேயராக வந்து யாரையாவது ஒரு ஆல்ரவுண்டரோ பவுலரோ உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த டீம் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த டீமில் வந்து யாராவது எடுக்கலாம். அது சென்னையாக இருக்கலாம், இல்லை மும்பையாக இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் லைனை விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஐடியா பண்ணிக்கிறங்க. இப்போ ஒரு பாலில் ஒரு அவுட் ஆவார் அப்படிங்கிறலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதெல்லாம் போய் பார்க்கல, நான் கணிக்கிறது வந்து ஜோதிட கணிப்பு மட்டும்தான். அதனால் நீங்கள் உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜையும் வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அப்போ ஏன்னா மேட்ச் சிச்சுவேஷன் சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் வந்து பேட்ஸ்மேனுக்கு சிறப்பில் அடுத்தடுத்து விக்கெட் விடுற மாதிரியான ஒரு அமைப்பு. ஃபீல்டிங் பண்ணுற டீமில் 2 பேர் அல்ல 3 பேர் உடனே மேட்ச்சை முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கிறங்க. அடுத்த மேட்ச்சு என்ன அப்படிங்கிறத பார்த்து, இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு நடக்கக்கூடிய மேட்ச்சு. திங்கக்கிழமை வரக்கூடிய மேட்ச்சு திங்கக்கிழமை காலையில் பதிவு பண்ணுறேன். அப்படியே அந்த திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அன்னன்னைக்கு மேட்ச். ஏன்னா எதுவும் சேஞ்சஸ் எதுவும் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிவிட்டு, முதல் நாள் கூட நைட்டு சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்குது இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோம், அந்த நேரம் வீணாகி போயிடுது. அதனால் திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அன்னன்னைக்கு காலையில் 10 மணிக்கு 11 மணிக்குள்ள வீடியோ வந்துடும். ஏன்னா நைட்டு 7:30 மணிக்கு தானே மேட்ச். அதனால் நீங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரம் நிறையா இருக்குது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதாவது இப்போ வீடியோ பதிவு பண்ணிட்டேன்னா ஒரு 70% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், 30% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த மேட்ச்சு இப்போ திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள ஏதாவது கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா மட்டும், இப்போ லாஸ்ட்டாக அப்போ அந்த சிஎஸ்கே பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா என்னுடைய லாஸ்ட் வீடியோ இதுதான். அதுக்கப்புறம் வீடியோ பதிவு பண்ணேன். இந்த வீடியோவில் வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா, அடுத்து இப்போ நாளைக்கு ஒரு 2 டீம் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த டீமில் வந்து கேப்டன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்டில் நீங்கள் இந்த மாதிரி இந்த டீமில் வந்து இந்த கேப்டன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.